நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்னோட குழந்தைக்கு நிறைய மார்க் வர மாட்டேங்குது, நிறைய முயற்சி பண்றாங்க, நிறைய நேரம் படிக்கிறாங்க, மார்க் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. சக்சஸ்க்கும் ஃபெயிலியருக்கும் ரெண்டே ரெண்டு வித்தியாசம் தான். ஒன்று வந்து முயற்சி எடுக்கிறது, இன்னொன்று வந்து கன்சிஸ்டண்டா ப்ராக்டிஸ் பண்ணுறது. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். என்னோட ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ரெண்டு கண்ணுமே தெரியாது. அவர்கிட்ட வந்து என்கிட்ட கிளாஸ் வந்தாங்க. நான் கேட்டேன், நீங்க உங்களுக்கு ரெண்டு கண்ணுமே தெரியல, நீங்க எப்படி படிப்பீங்க, போர்டில் எழுதி போடுறது எப்படி தெரிவிப்பீங்க? அவர் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார். சார், நீங்க என்ன போர்டில் எழுதுறீங்களோ அதை நீங்க வாசிச்சிடுங்க, வாயால சொல்லிடுங்க, நான் காதால கேட்டுட்டு நான் அதை அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணிடுறேன் அப்படின்னாரு. அப்ப என்ன அர்த்தம்? அவருடைய முயற்சி. ரெண்டாவது வந்து பாடத்துல உள்ள கவனம். அப்ப முயற்சியும் கவனமும் இருந்ததுன்னா யாராலையுமே வெற்றி பெற முடியும். அவர் இன்னைக்கு ஒரு பெரிய பேங்க்ல பெரிய மேனேஜரா இருக்காரு. ஸோ அப்ப நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு முயற்சியும் கண்டினியூஸ் ப்ராக்டிஸும் இருந்ததுன்னா யார் வேணாலும் சக்சஸ் ஆக முடியும். நீட் எக்ஸாம் சக்சஸ் வேணுமா? உங்க குழந்தைய ஃபர்ஸ்ட் முயற்சி பண்ண சொல்லுங்க, ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச்.